இயேசுவில் என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நாமத்திற்கு சோத்திரம். தினம் ஒரு ஜப வழியாக பேசிக்கொண்டிருப்பது உங்கள் அன்பு சகோதரன் பிரபு. எப்படிங்க இருக்கீங்க? இன்றைய நாள் எப்படிங்க போச்சு? உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தீங்களா? எப்போவுமே சந்தோஷமாக இருங்க. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் ஜபங்களை எல்லாம் கேட்டு நம் அனைவரையும் ஆசீர்வதிக்க போறாரு. மகளே மகனே கலங்காத, மனமுடைஞ்சி போகாத, நான் இருக்கேன், உன் கூட தான் இருக்கேன், தைரியமா இருன்னு சொல்றது யாருங்க? நம்ம ஏசப்பா. ஆமீன். அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் இப்பொழுது இருக்கின்றதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாக்கும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசிர்வதிப்பாராக. உபாகமம் 1ஆம் அதிகாரம் 11 சொல்லப்பட்ட அழகான வார்த்தைங்க. நீங்கள் இப்பொழுது இருக்கின்றதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாக்கும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு நம்ம கிட்ட எதுவுமே இல்லை. எவ்வளோதான் முட்டி மோதினாலும் சரி, இப்படி வருது அப்படி போயிடுது. சம்பாரிச்ச காசு கையில் தங்க மாட்டுது பிரதர். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஊர்பட்ட கடன் இருக்குது, இஎம்ஐ ஒரு பக்கம், சேவிங்ஸாக ஒன்றுமே இல்லை பிரதர். என்ன பண்ண போகிறேன்னே தெரிலன்னு சொல்லி இன்றைக்கி எத்தனை பேர் புலம்பிட்டு இருக்கோம்ல. நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, கலங்காதீங்க, சோர்ந்து போகாதீங்க. கண்டிப்பாக வாழ்க்கையில் மாற்றங்கள் கண்டிப்பாக இருக்குது. நீங்கள் என்ன பண்ணணும்? சோர்ந்து போகாமல் மன தெம்போடு, மனசுக்குள்ள வலியெல்லாம் எவ்வளோ இருக்கும் தான் இல்லைன்னு சொல்ல, அந்த வலியெல்லாம் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆற்ற போகின்றார், மருந்தாக இருக்க போகின்றார். இன்றைக்கி நம்ம உடம்பு சரியில்லை முடியல அப்படின்னா என்ன பண்ணுவோம்? உடனே மருத்துவமனைக்கு போவோம்ல. அவங்க ஊசியோ இல்லை டேப்லெட் கொடுத்தா என்ன பண்ணுவோம்? போட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டா அந்த உடம்பு வலி, நமக்கு முடியலன்னு சொல்ல ஒரு சில விஷயங்கள்லாம் அப்படியே எங்கடா போச்சுன்ற மாதிரி இருக்கும்ல. இன்றைய நாள் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு மருத்துவராக இருக்கின்றார், மருந்தாகவும் இருக்கின்றார். கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன், நீ சந்தோஷமாக இருக்கணும். இன்றைக்கி எவ்வளோ பிரச்சனை மத்தியில் வாழ்ந்துட்டுருக்கோம். கொஞ்சம் நெஞ்ச பிரச்சனை இல்லை. என்னோடு நெருங்கி ஜீவிக்கின்ற பொழுது நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியில் போடுவார்கள். லூக்கா 6ஆம் அதிகாரம் 38. பிரதர், என்கிட்ட இருக்கிறதே கொஞ்சம் தான், நான் எப்படி கொடுக்க முடியும்? அந்த கொஞ்சத்துலேயும் நீங்கள் கொஞ்சம் கொடுங்களா? கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். இது முதலாவது. அடுத்தது, அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். நீங்கள் கொடுத்துட்டீங்க, ரெட்டிப்பாய் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அது நிரம்பி வழியிற அளவுக்கு உங்களுக்கு கொடுக்க போகிறாருங்க. வேறு என்ன வேணும்? நம்ம இன்றைக்கி கொடுக்கறதுக்கே யோசிக்கிறோம்ல. இல்லைங்க போங்க, இருந்தாலும் கொடுக்குறோமா இல்லை இல்லைனாலும் கொடுக்குறோமான்னு தெரியல. ஆனால் கொடுக்கறதுக்கு மனசே வர மாட்டதில்ல. தேடி பிடிச்சி ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம கொடுக்குறோம்ல. முழு மனசாக கொடுக்குறோமா? இல்லை விளம்பரத்துக்காக மற்றவங்க பார்க்கணும் அப்படின்றதுக்காக கொடுப்போமா? இல்லைல்ல. நீங்கள் கொடுக்கின்றதை நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ரெட்டிப்பாய் கொடுப்பார். கொடுக்கின்ற உள்ளம் இருக்குல்ல, கொடுக்கலாம்டா அப்படின்னு சொல்லி அந்த உள்ளத்தை நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியில் போடுவார்கள். பார்த்தீங்களா? இன்றைக்கி என் வாழ்க்கையில் எதுவுமே நடக்கல பிரதர். எவ்வளோ முயற்சி தான் பண்ணிகிட்ருக்கேன். திறமைகள் நிறைய இருக்குது எனக்குள்ளே, எவ்வளோ விஷயம் பண்ணுறேன். ஆனாலும் திறமைக்கேற்ற ஒரு அங்கீகாரம் இன்னும் கிடைக்கலன்னு சொல்லி எவ்வளோ இளைஞர்கள், இளம் பெண்கள் இன்னமும் போராட்டத்தில் தான் இருக்கான். ஒரு வாழ்க்கைனாலே ஒரு போராட்டம் தான். நான் ஜெயிக்கணும் அப்படின்னாலே ஒரு போராட்டம் தான். என்னோடய திறமை வெளிக்கொண்டு வரேன் பிரதர். எனக்கு டான்ஸ் ரொம்ப பிடிக்கும், எனக்கு பேசுகிறது ரொம்ப பிடிக்கும், எனக்கு இந்த துறையில் நான் சாதிக்கணும்னு சொல்லி ஆர்வமாக இருக்கின்ற ஒவ்வொருக்காக நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை வெற்றி பெற செய்ய போகின்றார். தோத்துட்டோம், ஐயோ என்னால் முடியல, என்னை அசிங்கப்படுத்திட்டாங்க, எனக்கு இதெல்லாம் வராதுன்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லி விட போகிறீங்களா? உங்களுடைய முயற்சி தோக்கக்கூடாதுன்னு என்ன பண்ணோம்? மீண்டும் மீண்டும் முயற்சி பண்ணுங்கள். ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளை மிகப்பெரிய உயரத்துக்கு உயர்த்த போகின்றார். அன்பானவர்களே, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து 1000 மடங்கு அதிகமாக்கும்படி செய்வார். முதலாவது அவரை தேடணும், ரெண்டாவது அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படியணும், உற்சாகமாக இருக்கணுங்க. 2 விஷயம் மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. அவரை தேடணும், அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியணும். இந்த 2 விஷயம் மட்டும் வாழ்க்கையில் இருந்துச்சுனாலே போதும். நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம என்ன தேவையோ கண்டிப்பாக கொடுப்பாருங்க. உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் நிரம்பி வழிய போகின்றது. நீங்கள் வாழ்க்கையில் பெருகி ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் பண்ண போகிறீங்க. உங்கள்கிட்ட இருக்கிறத மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண போகிறீங்க. இல்லைன்னு சொல்லியிருப்பீங்க ஒரு காலகட்டத்தில். ஆனால் இப்போது என்கிட்ட எல்லாமே இருக்குது பிரதர், எல்லாருக்கும் நான் உதவி செய்கிறேன், எல்லாருக்கும் நான் கொடுக்குறேன். ஏன்னா நானே கஷ்டப்பட்டு தான் வந்தேன். நான் இல்லாத கட்டத்தில் எவ்வளோ விஷயங்கள் நான் வாழ்க்கையில் பட்டுட்டேன்.
என்ன மாதிரி இல்லாதவங்க நான் கண்டிப்பாக உதவி செய்ய சொல்கிறீங்களா? கண்டிப்பாக நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கை நிலைமை மாற்றப் போகின்றார். ஜெபியுங்கள், முழு மனசோட அவர் தேடுங்க, கீழ்ப்படுதல் இருங்க, நிச்சயமாக வாழ்க்கை மாறப்போகின்றது. இன்றைய நாள் ஜெபம். உலகில் வாழ்கின்றார், நம்ம ஜெபிக்க போகிறோம். ஜெபத்திற்குள்ளாக பயணிப்போமா? எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கின்ற அன்புள்ள ஆண்டவராகிய இயேசுவே, இன்றைய நாள் வாக்குறுதி வசனத்திற்காக நன்றி ராஜா. ஆண்டவரே, எங்களை ஆசீர்வதித்து 1000 மடங்கு அதிகமாக்கும்படி செய்வதாக வாக்கு பண்ணியிருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, உம்மோடு நெருங்கிய உறவை வேண்டும் என்று இன்றைக்கு உம்மிடம் வந்திருக்கின்றனப்பா. அனுதினமும் உம்முடைய சமூகத்தில் நேரம் செலவழிக்கவும், உம்முடைய வசனத்தை வாசிக்கவும், உம்முடைய சித்தத்தின்படி நடக்கவும் எங்களுக்கு உதவி செய்வீராக. உம்முடைய கட்டளைகளுக்கு முழு மனதுடன் கீழ்ப்படியவும், உண்மையே கனப்படுத்தும்படியாக வாழவும் எங்களுக்கு போதித்தரல வேண்டும் என்று கேட்கிற ஆண்டவரே, மற்றவர்களுக்கு கொடுக்கவும், மக்களுக்கு ஊழியம் செய்யவும், உம்முடைய ராஜ்யத்தை சந்தோஷத்துடன் கட்டி எழுப்பவும் எங்களுக்கு உதவி செய்வீராக. எங்கள் இருதயத்தை திறந்திட வேண்டும் என்று ஜெபிக்கிற இயேசப்பா. ஆண்டவரே, ஆசீர்வாதங்கள் எங்களுக்குள் நிறைந்து எங்களை சுற்றி இருப்பவர்களுக்கு பாய்ந்து செல்வதாக தகப்பனே. எங்களுடைய குடும்பத்தினரும் பிள்ளைகளும் தலைமுறையினும் உம்முடைய தயவினால் அன்பினால் மூடப்படுவார்களாக ராஜா. ஆண்டவரே, எங்கள் வாழ்வில் உம்முடைய தயவு பெருக பண்ணி எங்களை ஆசீர்வாதத்தின் பாத்திரமாக விலக பண்ணுவீர் என்று கேட்கிற ஆண்டவரே, உம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்று வாழ்வில் மிகப்பெரிய உயர்த்த போவதற்காக நன்றி ஆண்டவரே. இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் அன்பு சகோதர சகோதரிகள், என் அன்பான உறவுகள் எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. யாருக்கும் இந்த கஷ்டங்கள் துன்பங்களை கொடுத்துடாதீங்க ராஜா. நோய் நொடியினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை உமது கரங்களால் தொட்டு நோயில் அகற்றி போடுவீராக. உம்மால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையை நீங்கள் கட்டி எழுப்புவீர் நம்பிக்கையோடு இருக்கும் ஏசப்பா. நீர் இன்றைய நாள் கொடுத்த வசனம் உபாகமம் 1:11 சொன்னது போல, நீங்கள் இப்பொழுது இருக்கின்றதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாக்கும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக அப்படின்னு சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில் எல்லாமே நல்லா தான் நடக்க வேண்டும் என்று கேட்குற ஏசப்பா. பலுகி பெருகி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியில் போடுவார்கள்னு சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில் எதுவுமே இல்லை, யாருமே இல்லைன்னு சொல்லி கலங்கி நிற்கின்ற வேலையில் நீங்கள் எங்கள் கூட இருப்பீங்கன்னு சொல்லி உங்களுடைய சத்தத்தை நாங்கள் காதுகளில் உணர வேண்டும் என்று கேட்குற ஏசப்பா. கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே. நிச்சயமாக நாங்கள் கொடுப்போம் ஏசப்பா. எங்களுக்கு நீ ரெட்டிப்பாய் கொடுப்பீன்னு நம்புற ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை கொடுங்க, சமாதானத்தை கொடுக்க வேண்டும் என்று கேட்கிற ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்ப உறவுகளுக்குள்ள எவ்வளோ பிரச்சனைகள், எவ்வளோ சண்டை சச்சரவுகள் இருக்கு ஆண்டவரே. அதையெல்லாம் மறந்துட்டு மன்னிப்போம் மறப்போம் சொல்லிட்டு அன்பை வெளிப்படுத்த வேண்டும் என்று கேட்கிற இயேசப்பா. எல்லோரும் ஒற்றுமையா இருக்க வேண்டும் என்று இன்றைய நாள் ஜெபம் இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. God bless you all.